புதிய மனைப்பிரிவு ஒப்புதல், ஃப்ரெஷ் லேஅவுட் அப்ரூவல். இப்போ புதிய மனைப்பிரிவு ஒப்புதலில் எத்தனை ஏக்கர் வரையிலும் மாவட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்துக்கு அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். பிளானிங் ஏரியாவாக இருக்குது, இல்லை நான் பிளான் ஏரியாவாக இருக்குது, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, இல்லை நான் பிளானிங் ஏரியா திட்டமில்லா பகுதியில் ஊராட்சி பகுதிகளுக்கு எவ்வளோன்னு நம்ம பழைய வீடியோலாம் தெளிவாக பதிவு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்து பிளானிங் ஏரியா, நான் பிளானிங் எல்லாத்துலேயுமே சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 100 ஏக்கர் போகிறீங்க, இல்லை ஒரு 50 ஏக்கர் போகிறீங்க, இல்லை ஒரு 25 ஏக்கர் போகிறீங்க. இது யார் இந்த இதுக்கு ஒப்புதல் தராங்கன்னா மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கம் சென்னை அவர்களுக்கு தான் அந்த அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, அதே மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கம் சென்னை அவர்களுக்கு ஏதாவது அதிகார வரம்பு கொடுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னா அந்த மாதிரி ஏதும் இல்லை. அவரே எத்தனை ஏக்கர் வரையிலும் அவர் தாராளமாக ஒப்புதல் வழங்கலாம் அப்படின்னு தான் 2019 ஒருங்கிணைந்த கட்டட விதிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ நீங்கள் எத்தனை ஏக்கர் வரையிலும் மனைப்பிரிவு கோரலாம். அதில் முறையாக அந்த இடபிள்யூஎஸ், மின்சார வாரியம், உள்ளாட்சி அமைப்பு, ஓஎஸ்ஆர் ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனு, இதெல்லாம் இத்தனை மீட்டருக்கு மேலே இவ்வளவு ரோடு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வரைபடம் தயாரிக்கப்பட்டு மரியாதைக்குரிய இயக்குனர் நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் தாராளமாக ஒப்புதல் வழங்கலாம் என்ற விதி தான் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன.